வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் பாலு டேவிட், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். 40 இயர்ஸாக இந்த துறையிலே வைத்தியம் பண்ணி கொண்டு வருகிறேன். இந்த கேன்சர் ஒழிப்பதற்கு முக்கியமாக நாம் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், முதலாவதாக ப்ரிவென்ஷன், அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே அந்த தடுப்பு முறை, கேன்சர் வராமல் தடுக்கும் முறைகளை கையாள வேண்டும். இரண்டாவது ஏர்லி டிடெக்ஷன், அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே முற்றுநோயை கண்டுபிடித்து அதை சரியானபடி வைத்தியம் செய்து கொண்டால் நாம் முற்றிலுமாக சுகம் பெறலாம். மூன்றாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் வகைகள், அதாவது அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரபி சிகிச்சை, இந்த சிகிச்சையில் இருக்கிறது. இதை பெற்றுக்கொண்டால் பூர்ணமாக குணமடையலாம். ஏர்லி டிடெக்ஷன், அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கும் முறைதான் முக்கியமானது. ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கும் முறைகள் என்னவென்றால், நம்ம நாட்டில் வாய் புற்றுநோய், இரண்டாவது மார்பக புற்றுநோய், மூன்றாவதாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இந்த 3 புற்றுநோய் தான் அதிகமாக, சுமார் 70% இந்த புற்றுநோய் தான் காணப்படுகிறது. இவைகளுக்கு நிவாரணம் காண ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்க வேண்டும். வாய் புற்றுநோய்க்கு ரெகுலராக வாய் நாம் செக்அப் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆறாத புண் நாக்கிலேயோ வாயிலேயோ இருந்தால் அதை உடனடியாக பயாப்சி செய்து அதை நம்ம கண்டுபிடித்து வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். மார்பக புற்றுநோய்க்கு ஸ்க்ரீனிங் இருக்குது. அது ஏர்லி டிடெக்ஷன் சொன்னாலே பேஷண்ட்டுக்கு எந்த விதமான சிம்டமே இல்லாமல் இருக்கவங்களுக்கு நம்ம செக்அப் பண்ணுறோம். சிம்டம் வந்த பிறகு அல்ல, சிம்டம் வராதுக்கு முன்பாகவே செக்அப் பண்ணுறது தான் ஏர்லி டிடெக்ஷன். அந்த ஏர்லி டிடெக்ஷன் பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப முக்கியம். அதாவது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், அந்த பேஷண்ட்டே பிரஸ்ட் எக்ஸாம் பண்ணலாம், அல்லது மருத்துவர்கிட்ட போய் எக்ஸாம் பண்ணலாம், அல்லது மேமோகிராஃபி பண்ணலாம், அல்லது சோனோகிராஃபி பண்ணலாம், அல்லது எம்ஆர்ஐ பிரஸ்ட் பண்ணலாம். இதை பண்ணால் நமக்கு தெரியாத கட்டிகள் கூட இந்த ஸ்க்ரீனிங் மூலமாக ஆரம்ப கட்டிலேயே கண்டுபிடித்து சரியான வைத்தியம் பண்ணி நம்ம மார்பக புற்றுநோயை குணப்படுத்தலாம். பிறகு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு ஏர்லி டிடெக்ஷன் கேன்சர் ஸ்க்ரீனிங் என்னன்னு சொன்னால் பேப்ஸ்மியர் பண்ணால் அதில் கேன்சர் செல்ஸ் இருக்குதா இல்லையான்னு சிம்டம் வர்றதுக்கு முன்னாக நம்ம கண்டுபிடிச்சி அதை சரியான வைத்தியம் பண்ணலாம். ஆகவே ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடித்து சரியான வைத்தியம் பண்ணி கொண்டால் இந்த கேன்சரிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுதலை பெறலாம். VS Hospitals. Care, cure and compassion.